என்னக்கா நீங்க சத்தம் இல்லாம வேலையை பாருன்னு என்னைய சொல்லிட்டு நீங்களே பாத்திரத்தை கீழே போட போறீங்க. இது கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நமக்கு ஏதாவது ஆயிருக்கும். இல்ல, நான் பாத்திரத்தை கை தவறி கீழே போடல. நீ அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணு. நீ கில்லிதான், ஒத்துக்கிறேன். அக்கா நல்லா சமாளிக்கிறீங்க. அக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டரே பெரிய ஆர்டர்க்கா, செம்மையா செஞ்சு அசத்திரணும். அப்படி மட்டும் செஞ்சுட்டோம், திரும்ப திரும்ப அந்த கம்பெனி நமக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து நமக்கு அவ்வளவு பெரிய ஆர்டர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கலக்கிட்ட ஜெயந்தி. ஐயோ, நீ கலக்கிட்ட இந்த ஏந்தோ நமக்கு இது ஆர்டர் கொடுத்தது உண்மையிலேயே பெரிய கம்பெனி தானா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கா, சென்னையிலே பெரிய பில்டர் இவங்க தான். நம்ம சமையல் மட்டும் இவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, சித்ராவோட படிப்புக்கு, இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல. கடவுளே, எந்த சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சு. என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல வேலை குத்தி காவடி எடுத்து வச்சிருக்கேன். என்ன இது? எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அக்கா அதான பார்த்தேன், வந்துடுச்சு விஷ ஜந்து. ஆமா, யாருக்காக சமைச்சிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கு? மாமாக்குதா? மாமாவுக்கா? ஆமா, மாமா சாப்பிட்டு முடிச்சதை நான் பார்த்தேனே. ஆமா, எந்த மாமா சாப்பிடுறத பார்த்த? திவாகர் மாமா. கிருபா மாமா சாப்பிடுறத பாத்தியா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து தானே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ தின மாமா சாப்பிடுறத பாத்தியா? இல்லையே. தின மாமா சாப்பிடுறத பாக்கல, அவருக்காக தான் நாங்க சாப்பிட்டோம். இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. இவங்க என்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. புரியல, போக போக உனக்கே புரியும். போ. கேக்குதுடி, சத்தமாவே கேக்குது. வந்த வேலை முடிச்சதுல கிளம்பு கிளம்பு. எனக்கு மாமியார் இல்லாத குறைய இவ தீர்த்து வைக்கிறா. தினம் என்ன வேவு பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஏன் இந்தோ ஆர்டரே நம்மளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சது? அக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் கேட்டேன். இந்த கம்பெனியோட சிஇஓ ரொம்ப நல்லவர்க்கா. புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ஹோம் ஃபுட்னு சொன்ன உடனே நானே எதிர்பார்க்கலக்கா, அவர் அப்படியே கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா.